12678 எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் வரை ரன் ஆகக்கூடிய கேஎஸ்ஆர் பெங்களூரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஒரு ஃபுல் ஸ்டேஜ் நம்ம ட்ராவல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எர்ணாகுளம் ஜங்ஷன் போயிட்டேங்க. இதுக்கு முன்னாடி ஐசிஎஃப்ல ரன் ஆயிருந்தப்போ இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மட்டும் இருந்ததுங்க. எல்ஹெச்பி கொடுத்ததால சூப்பர் ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து அப்போதைக்கு மாற்றிருந்தாங்க. எல்ஹெச்பி கோச்சஸ்னால் சொல்லவாங்க வேணும், அதுவும் பிராண்ட் நியூங்க 2025 மேனுஃபேக்சரிங் கோச்சஸ் தாங்க மோஸ்ட்லி இருந்தது. பார்க்கவே ரொம்பவே நீட்டாக பக்காவாக உள்ள இருக்க ஃபெசிலிட்டிஸ் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெயின்ல மொத்தமா 20 கோச்சஸ்ங்க, 4 அன்ரிசர்வ்டு கோச்சஸ், 11 செகண்ட் சீட்டிங், 2 ஏசி சேர் கார், இடையில ஒரு பேண்ட்ரி கார் ஒன்று இருந்தது. அது மட்டும் இல்லாம லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர்டி, ஃப்ரண்ட்ல வந்து லக்கேஜ் அண்ட் ஜெனரேட்டர் கார் ஒன்று இருந்ததுங்க. இந்த இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மொத்தமா 3 ஸ்டேட் கனெக்ட் பண்ணுதுங்க. கேரளால இருந்து இந்த ட்ரெயினோட ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு வழியா கர்நாடகாவில் இருக்க கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷனை ரீச் பண்ணுது. இந்த ட்ரெயின் கவர் பண்ற கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு அப்படின்னாக்கா மொத்தமா 583 கிலோமீட்டருங்க எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் ரீச் பண்றதுக்கு. ஸோ இதுக்கு எடுத்துக்கிற டைம் டூரேஷன் எவ்வளவு அப்படின்னாக்கா காலையில் 9:10 எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிற இந்த ட்ரெயின் கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷனுக்கு நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு ரீச் ஆகுதுங்க. ஸோ டோட்டல் ஜர்னி ஹவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 11 மணி நேரம் 50 நிமிஷம் எடுத்துக்குது. இடையில வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இன்டர்மீடியட் ஹால்ட் கவர் பண்ணுதுங்க. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹால்ட், தமிழ்நாட்டில் வந்து 7 ஹால்ட், லாஸ்ட்டாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹால்ட். ஸோ டோட்டலாக 12 இன்டர்மீடியட் ஹால்ட் கவர் பண்ணுது. இந்த ட்ரெயினுக்கு டெய்லி ரன்னிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, டெய்லி ரன் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் இது. ஸோ இந்த ட்ரெயினில் ஃபுல் ஸ்டேஜுக்கு எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேரை எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு 200 இதில் 2 இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ செகண்ட் சிட்டிங் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 220 ஏசி சேர் காருக்கு 795 வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேராக கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம டிராவல் பண்ண அன்னைக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து டிபார்ட் ஆன இந்த ட்ரெயின் பாலக்காடு ஜங்ஷன், கோயம்புத்தூர் ஜங்ஷன், சேலம் ஜங்ஷன், தருமபுரி, ஓசூர் வழியா கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் ஆன் டைமுக்கு நான் ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இந்த விளாகோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.